டெபாசிட் கூட வாங்க மாட்டார் என்பதற்காக இப்படி எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் பணத்தை நம்பியிருக்கிறாங்க. ஆனா பாஜக மக்களை நம்பி இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் இங்க 6 நாள் தங்கியிருந்தா கூட கோயம்புத்தூர்ல திமுக ஜெயிக்காது. நாங்க தான் ஜெயிக்க போறோம். பிரதமர் மோடிக்கு 400 தொகுதி கிடைக்க போது. அந்த 400ல முதல் தொகுதி கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும் சார். நம்பிக்கை இருப்பதாக சொல்லணும். மக்களை வந்து அப்பதான் மக்கள் ஏதாவது ஒரு கட்சிக்காரனாவது ஓட்டு போடுவான் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது, முதலமைச்சர் போய் அங்க தங்கியிருந்து வேலை பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த ஒரு கூட்டம் போதும். அங்க தமிழ்நாட்டில் இதுவரையில் நடந்த தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டங்களிலேயே மிக பிரம்மாண்டமான கூட்டம் அந்த கூட்டம் தான். அதற்கு இணையான கூட்டம் வேற கூட்டமே இதுவரைக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமா நடந்தது கிடையாது. இனி நடக்குமா அப்படிங்கிறதும் சந்தேகம் தான். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கோயம்புத்தூரில் கூட்டி காட்டியிருக்கிறோம். இன்னொன்னு, தங்கியிருந்து பிரச்சாரம், மோடி தான் இங்க தங்கியிருந்து பிரச்சாரம் பண்றாரோங்கிற சந்தேகம் நமக்கு வருது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டையே அவர் படையெடுத்து வந்துட்டு இருக்கிறார். இங்கேயே தங்கி இருக்கிறார். ரோட் ஷோ போறாரு, பேரணி போறாரு, இப்ப இங்க பேச்சு மேடை போட்டு பேசுறாரு. ஆனாலும் ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு நன்றாகவே தெரியும். மற்றபடி அதை மேக்கப் பண்ணணும்ல, அதுக்காக சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த விவகாரங்கள். இன்னொன்னு, நாங்க வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து 2 வீடியோ வைரல் ஆச்சு. ஒண்ணு, அந்த ஆரத்தி எடுக்கும் பொழுது பணம் கொடுக்கிற ஒரு வீடியோ. அதுக்குதான் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் இதுல நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, அது ராமநாதபுரத்துல எடுக்கப்பட்டது, வேற ஒரு காலகட்டத்துல எடுக்கப்பட்டது அப்படின்னாங்க. ஒண்ணும் இல்ல, வட்டார வழக்கு தான் இவரு பல்லுபடாம செய்யுங்க அப்படின்னாரு. வட்டார வழக்கு அப்படின்னாரு, அதை கூட ஏத்துப்போம். அப்ப அவருக்கு வட்டார வழக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒரு வட்டாரத்தினுடைய கல்ச்சர் என்ன, வட்டாரம்னா எப்படி சிந்திக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இல்ல. தமிழ்நாட்டுல எந்த ஊர்லயாவது ஆரத்தி எடுக்கும் பொழுது தட்டுல காசு போடாம அல்லது கையில காசு கொடுக்காம தட்டுக்கு கீழே காசு கொடுப்பாங்களா? ஒரு சராசரி நிகழ்வுல மறைக்கணுங்கிற நோக்கத்தோட தானே. அது ராமநாதபுரத்துல நடந்தது அப்படின்னா அன்னைக்கு நீங்க இதுதானே போட்டு போனீங்க. அது என்னது, தேர்தல் பிரச்சார தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் கிடையாதுல்ல, அது தட்டிலே போடலாம்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு இது, மாலை போடும் போது காசு கொடுத்த வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சு. வானதி அக்கா வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? இந்த வீடியோக்கு பொங்குனீங்கல்ல, இந்த வீடியோ வைரல் ஆகும் போது கோட் பண்ணி அது அப்ப நடந்தது, இது திட்டமிட்ட சதி ஊன்னு பொங்குனீங்கல்ல, அந்த வீடியோ கோட் பண்ணி அதே மாதிரி சொல்ல வேண்டியதானே? முடியாது. ஏன்னா அந்த வீடியோ நீங்க பணம் கொடுத்து சிக்கினீங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு விவகாரம், முக்கியமான விவகாரம், 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழ்நாட்டுல இந்த தேர்தல்ல இதுவரைக்கும் ஒரு வேட்பாளர் மீது பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அநேகமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது தான். வேற யார் மீது அந்த மாதிரி வழக்குகள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல. நீங்கள் அறம் சார்ந்தவராக இருந்தால், நீங்க நியாயமா தேர்தலை சந்திக்கிறவரா இருந்தா, நீங்க பணம் கொடுக்காம தேர்தலை சந்திக்கிறவரா இருந்தா, நயினார் நாகேந்திரன் அவருக்கு ஓட்டு போடாதீங்க, அவர் மீறிட்டார், அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? நடவடிக்கை எடுக்குமா? இல்ல அதுக்கு குறைந்தபட்சம் பதில் சொல்லணும்ல. அவர் பணம் இல்லை அப்படிங்கிறதையாவது உங்க வாயால சொல்லணும்ல. அது கூட சொல்ல முடியல. ஏன்? பயம். அப்ப நீங்க வந்து அப்ப சரி, இவ்வளவு பேச்சு பேசுறோம், பணம் கொடுக்க மாட்டேங்கிறோம், அப்புறம் எதுக்கு புதுக்கோட்டையில இருந்து டீம் இறக்கி அங்க வேலை பாக்குறீங்க? மணல் டீம் அங்கேயே இறங்கி வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இடி ரைடு அடிச்சது மணலுக்கு மாஃபியா மேல இடி ரைடு அடிச்சது எதுக்காகங்கிற கேள்வி வரும்ல. அது விவகாரங்கள் எல்லாம் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் பணம் கொடுக்க போகிறார்கள், ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது வரைக்கும் மக்களுக்கு தெரியும். எந்த டீம் கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால வந்து மக்களை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு அவர்களை முட்டாள்கள் நினைக்காது. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை, பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார். தொடர்ச்சியாக இரவு 10 மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடிய வேளையில் அண்ணாமலை ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே திமுகவை சேர்ந்தவர்களும் அதோட கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த பிரச்சாரத்திற்கு எதிராக பல்வேறு குரல்களை கொடுத்தாங்க. அவர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. பல இடங்களில் முறையிட்டும் கூட தொடர்ச்சியாக அண்ணாமலை 10 மணிக்கு மேல, இரவு 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணுவதை வாடிக்கையாவே வச்சிருக்கிறாரு. நேற்றைக்கு போலீஸுமே உள்ள புகுந்து அண்ணாமலை அவர்களிடம் வாக்குவாதம் பண்ணும்போது அண்ணாமலை அவர்களோ போலீஸையே வந்து ஒரு சார்பா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டும் துணியில பேசியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் அண்ணாமலை இப்படி பேசுகிறார்? தோல்வி பயத்தில் பதற்றம் வருகிறதா, அல்லது தேர்தலை ஏதாவது ஒரு கலவரம் செய்து நிறுத்தி விடலாம் என்று நினைக்கிறாரா? உங்களுடைய பார்வை. இல்ல, அடிப்படையில ஒரு பொறுப்புணர்வு வேணும். அரசியல்வாதியா இருப்பவர்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கும். எல்லாருக்குமே சொல்றேன், அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி.
எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது 2021 சட்டமன்ற தேர்தல்ல தலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வராங்க. அந்த வாகன பிரச்சாரம் தான். இப்ப இளைஞரணி செயலாளர் எப்படி ஊரும் போய் வாகனத்துல பேசுறாங்களோ அதே மாதிரி அந்த ஃபார்மெட்ல தான் அந்த பிரச்சாரம் பண்ணாங்க. ஆயிரம் விளக்கு தொகுதியில 2 பாயிண்ட்ல பேசுறாங்க. ஒண்ணு சூளைமேடு, இன்னொன்னு தாமஸ் சாலைங்கிற ஒரு இடம். அதுக்கு முன்பு பல தொகுதிகள்ல பேசிட்டு வராங்க, தொடர்ச்சியா வராங்க. அதுல சூளைமேட்ல பேசி முடிச்சுட்டு தாமஸ் சாலைக்கு அடுத்து வரணும். மணி ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. 9:59 கரெக்டா வண்டி வந்து அந்த பாயிண்ட்ல நிக்குது. லைட்டு ஆஃப் பண்ணிடுங்க, லைட் ஆஃப் பண்ணியாச்சு, மைக் ஆஃப் பண்ணியாச்சு. கையெடுத்து கும்பிட்டுட்டு மக்கள் கூடி இருக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் அவர் இது பண்ணல. கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. நேரம் ஆயிடுச்சு, நான் வந்திருக்கேன், உங்களை பார்த்து வாக்கு கேட்டேன், உதயசூரியனுக்கு வாக்களிச்சிருங்க. ஒரு நிமிஷம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது ஒரு பொறுப்புணர்வு. அவர் நினைச்சிருந்தா வழக்கு வரட்டும், அடுத்து வரக்கூடிய ஆட்சி நம்ம ஆச்சுதான், வழக்கு தான் என்ன பண்ண போறாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ண போறாங்க, வழக்கு தானே போட போறாங்க, வழக்கு வரட்டும் அப்படின்ட்டு அந்த பிரச்சார கூட்டத்தை அவர் நடத்தி இருக்கலாம். ஆனால் அது ஒரு பொறுப்புணர்வு, ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும் ஒரு அரசியல்வாதிக்கு அடிப்படையில. அந்த பொறுப்புணர்வு எல்லா தலைவர்களுக்குமே உண்டு ஏறக்குறைய. இவரு வந்து அந்த மாதிரியான எந்த பின்னணியிலிருந்து வந்தவர் கிடையாது, அவர் அடிப்படையில ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் உண்டு. ரெண்டாவது, நமக்கு இந்த பிரச்சனையானது என்னன்னா, அவருடைய அறிவு என்னவா இருக்குங்கிறது தான் கேள்விக்குறியாகும். அவர் ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்றாரு, ஐபிஎஸ்ஸா கொஞ்ச நாள் காவல்துறையில பணியாற்றி இருக்கிறார், அதுல நமக்கு பார்த்திருக்கிறோம். ஆனா நீங்க அடிப்படையில மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. 10 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். சும்மா நம்ம வேட்பாளர் இருக்க மாட்டாங்க, மைக் கட்டி இருக்க மாட்டோம், சும்மா வீடு வீடா டோரா கேம்பெயின் பண்ணி பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு போறதுக்கே 10 மணி ஆயிடுச்சுன்னா போலீஸ் வந்தாங்கன்னா அண்ணா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்கறதே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் ஒரு வேட்பாளராக இருக்கிறார், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், வாகனம் வச்சு பிரச்சாரம் பண்றார், மைக் கட்டி பிரச்சாரம் பண்றார். இதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு அடுத்து காவல்துறையை நோக்கி இன்னொன்னு சொல்றாரு, நீங்க திமுகவின் காவல்துறை அப்படிங்கிறார். நீங்க அது கிடையவே கிடையாது, திமுக அரசுக்கும் இதுக்கும் ரோலே கிடையாது. ஏன்னா மேனுவல் ஆன் ஃபோர்ஸ் டெப்ளாய்மெண்ட் இன் எலெக்ஷன் 2023 தெளிவா சொல்லுது. இது காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம் தான், லேட்டஸ்ட் மேனுவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்றேன். அதுல செக்ஷன் 1.4 ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் டெப்யூட் டு இசிஐ. ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே அது ஸ்டேட் போலீஸா இருக்கட்டும், சென்ட்ரல் போலீஸா இருக்கட்டும், அவங்க டெப்யூட்டட் டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே அவங்க வந்துருவாங்க. டிஜிபியே டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு, உள்துறை செயலாளரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு, தலைமைச் செயலாளரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அப்ப நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல தான் அந்த காவல்துறை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பல பகுதிகளில் பெரும் கலவரங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளில் கூட சென்ட்ரல் போர்சஸ் கம்மியா அனுப்பிட்டு வெஸ்ட் பெங்கால் மாதிரியான பகுதிகளுக்கு சென்ட்ரல் போர்சஸ் அதிகமா அனுப்புறாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு பிரதான குற்றச்சாட்டு. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சென்ட்ரல் போர்சஸ் அதிகமா டெப்ளாய் பண்றாங்க, மாநில காவல்துறை இவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கலவர சூழலே இருந்தாலும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் அதிகமாக இருந்தாலும் கூட சென்ட்ரல் போர்சஸ் கம்மியா தான் டெப்ளாய் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு பிரதான குற்றச்சாட்டு. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே அது குறித்த நீண்ட விவாதங்கள்லாம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒண்ணு தேர்தலில் நின்ன யதார்த்தம் அந்த அரசியல்வாதிக்கு தெரியும், 10 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு நடைமுறையை பார்த்துருக்காங்க. இவர் ஒரு ஐபிஎஸ் இருந்தவர், அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர், அட்லீஸ்ட் படிக்கலாம், படிச்சா தெரியும் 10 மணிக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. அதை படிக்கலனாலும் பரவாயில்ல, இவர் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்திருக்காரு. அப்ப காவல்துறை தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போகும் அப்படிங்கிறது இயல்பு. அது வந்து ஸ்டேட் போலீஸினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற இது வந்து உளறுதல். ஏன் இந்த உளர்றாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒண்ணு அவர் டெபாசிட் போயிடும் அப்படிங்கிற அச்சத்திலையோ, அல்லது 4வது இடத்திற்கு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்கிற அச்சத்திலையோ தேர்தலை நிறுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு இலக்கா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஆரம்பத்திலிருந்து அவர் வந்து ஜுடிஷியல் நான் ஜுடிஷியல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட இதுல இருந்து எப்படியாவது இந்த தேர்தலில் இருந்து விலகிடணும் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. எனக்கு இலக்கு வந்து தமிழ்நாடு தான், டெல்லி இல்ல, நான் வந்து தேர்தலில் நிக்க போறது இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. தலைமை கூப்பிட்டு என்னப்பா அவங்கிற 20% 20% போய் நின்று காட்டு, ஒரு தெம்ப ப்ரூவ் பண்ணு, வெறும் வாயில மட்டும் தான் பேசிட்டு இருக்க, போ ஃபீல்டுக்கு போ அப்படின்னு விரட்டி விட்டாங்க. அப்ப நான் வந்து டெல்லிக்கு போறேன், டெல்லி என்னுடைய இலக்கு இல்ல, தமிழ்நாடு தான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிறாரு.
ஒருவேளை தமிழ்நாடு தான் இலக்குன்னா விளவங்கோடுக்கு இடைத்தேர்தல் நடக்குது, இவரு மாநில தலைவர் தானே பாஜகவுக்கு, போய் விளவங்கோட்டுல நிக்க வேண்டியதானே. அப்ப அது அவருக்கு முடியல. அப்ப அவருக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இந்த தேர்தல்ல நிக்கிறார். ஏன்னா தோற்றுட்டார், கண்டிப்பா தோற்கத்தான் போறாரு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தோற்ற பிறகு இவ்வளவு நாள் வாய்ச்சவடால் விட்டார்ல, அந்த வாய்ச்சவடாலுக்கான பதிலை தமிழ் சமூகம் திருப்பி கொடுக்கும்ல. பத்திரிகைக்காரன் எல்லாம் ஒருமையில பேசுறது, குரங்குங்கிறது, பல்லு படாமங்கிறது, ரொம்ப ஆபாசமா பேசுறது, கேள்வி கேட்கிறவட எல்லாம் நெருக்கிறது, மிரட்டுறது, இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பிறகு வராதில்ல அந்த சவுண்ட் எல்லாம். அதனால பயந்து போறார். அந்த ஒண்ணு அதுவா இருக்கும். இன்னொன்னு வந்து எதிர்கட்சிகள் என்ன பார்த்து பயப்படுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ வந்து நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்றதுக்காக கூட இருக்கலாம்.